ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வேதத்தில் இருந்து ஒரு அருமையான காரியத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷர் இருக்கிறாரு. அவர் பேர் எலியேசர். அவர் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு பெண் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரயாணப்பட்டு போகிறாரு. பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு இடத்துல நின்று அவர் ஜெபிக்கிறாரு. ஏசாயா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் நான் நினச்சி வந்திருக்கிற காரியம் இன்று நடக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி ஜெபிக்கிறாரு. 45வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் சொல்லி முடித்த உடனேயே ரெபேக்காள் குடத்தை தண்ணி எடுப்பதற்கு அந்த கிணற்றில் வருகிறாங்க. இதுதான் சம்பவம். அப்போ பாருங்களேன், இந்த எலியேசர் தன் எஜமானாக்கிய ஆபிரகாமுடைய மகனுக்கு ஈசாக்குக்கு பெண் பார்க்கணும். அதுக்காக அவர் பிரயாணப்பட்டு போகிறாரு. அந்த காரியம் வாக்கிய பண்ணணும். அப்போ ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே இன்று இந்த காரியம் எனக்கு நல்லதாக நடக்கணுங்கும்போது உடனே எலியேசருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இதே போல தான் இன்றைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியம் எனக்கு இன்றைக்கு நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே இன்றைக்கு உங்கள் காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவார். நாம் வேண்டுவது இன்னதென்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு. அப்போது நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு கடனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி இந்த கடனிலிருந்து நாம் வெளியே வரணும், இந்த கடனை அடைப்பதற்கு வேண்டிய பணம் எனக்கு வரணும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கே நடக்கணும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். நிச்சயம் கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதே போல தான் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கணும். இயேசுவே இன்றைக்கு எனக்கு இந்த காரியத்தில் வெற்றியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் எலியேசரை போல ஜெபிக்கலாம். இன்று அற்புதம் நடக்கணும், இன்று இந்த காரியம் குடும்பத்தில் நடக்கணும்னு. அதே போல தான் வேலை விஷயமா இருக்கலாம். எங்கெங்கேயோ நம்ம தேடி அலைஞ்சிட்டு வந்தும் களைத்து போய் சோகத்தோடு கவலையோடு உட்கார்ந்து இருந்துட்டு, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு நான் போன இடங்களிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரணும் என்று சொல்லி நீங்கள் காத்து இருக்கலாம். இன்றைக்கே அதை கர்த்தர் அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு தரப்போகிறாரு. அதே போல தான் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கலாம். குழந்தை பிரசவம் நல்ல முறையில் இன்றைக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம். மருத்துவர்கள் என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே இப்படி தான் இன்றைக்கு நடக்கணும், சுகமான பிரசவம் தான் எனக்கு இன்று இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அதே போல தான் சரீர பலவீனத்திலையும் மருத்துவர்கள் எதையோ சொல்லி உங்களை பயமுறுத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏசப்பாட்ட என்ன சொல்லி கேட்டிருப்பீங்க, ஆண்டவரே இன்று என் சரீரத்தில் மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சுகத்தை தருவீங்க, இன்று என் சரீரத்தில் சுகம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் எலியேசர் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தாரு. பாருங்களேன், நானும் என் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படியாக அந்த பெண் தண்ணீர் கொடுக்கணும், அந்த பெண்ணே என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவியாக வருவாள் என்று சொல்லி தீர்மானித்து அவர் எடுத்துக்கொண்ட அந்த தீர்மானம், எடுத்துக்கொண்ட ஜெபம் இன்று அற்புதம் நடக்கணும்னு அவர் சொன்ன ஜெபம் அதே போல் நடந்தது. இதே போல் கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலையும் நாம் எப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்பா, இன்றைக்கு என் தேவை சந்திக்கப்படணும்ப்பா, இன்று நாளை இல்லை, இன்றே என்னுடைய தோல்விக்கு வெற்றி கிடைக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி இன்று நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில இன்று நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கெல்லாம் பதிலை பெறுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி. எங்கள் முகவரி இயேசு வருகிறார் தோட்டம், 48B அம்பை ரோடு, மேலப்பாளையம், திருநெல்வேலி, தமிழ்நாடு 627005, இந்தியா. எங்கள் தொடர்புக்கு 0462235333 மற்றும் 0462235135. எங்கள் மின்னஞ்சல் முகவரி paul@jesuscomes.net.